டிவிகேவோட ஃபர்ஸ்ட் இயர் அனிவர்சரியில விஜய் அவர்கள் பேச போறது என்ன? நடிகர்களுக்கு ஓட்டு வர்றது கஷ்டம்தான். யார சொல்றாரு? மக்கள் நீதி மையத்தோட தலைவர் கமலஹாசன். டிவிகேல வேலை வாய்ப்பு. நீங்க ரெடியா? வெல்கம் பேக் டு ஆர்ஜே ரோஹிணி டாக்ஸ். இன்னைக்கு இந்த எபிசோட்ல உங்களுக்காக நிறைய எக்ஸ்க்ளூசிவான விஷயங்கள் எடுத்துட்டு வந்திருக்கேன். அதுல முதல்ல நான் பேசணும் அப்படின்னு நினைக்கிறது எது அப்படின்னு பாத்தீங்கன்னா, மக்கள் நீதி மையத்துடைய தலைவர் கமலஹாசன் அவர்களுடைய ரீசெண்டான ஒரு ஸ்பீச் பார்த்தேன். அதுல நடிகர்களுக்கு ஓட்டு வரும் அப்படின்னு நினைச்சு நிறைய பேர் நினைச்சிட்டு இருக்காங்க. நானும் அந்த மாதிரிதான் நினைச்சேன். ஆனா அது வாக்கா கன்வெர்ட் ஆகல அப்படிங்கிற ஒரு சின்ன ஒரு இயலாமையோ இல்ல ஒரு விரக்தியோ இல்ல ஒரு ஸ்டேட்மெண்ட்டா அதை பதிவு பண்ணியிருந்தாரு. இந்த ஒரு விஷயம் பாத்தீங்கன்னா சோசியல் மீடியா முழுக்கவே பரபரப்பா பேசப்பட்டது. யார சொல்றாரு? ஏன்னா தற்போதைக்கு இருக்கக்கூடிய சூழல்ல நடிகராக இருந்து அரசியல் களத்துல குதிச்சிருக்கிறது யாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா தாவேகாவுடைய தலைவரா இருக்கக்கூடிய விஜய் அவர்கள். சோ கண்டிப்பா விஜய் அவர்களை தான் நேரடியாக தாக்காம சூசகமா சொல்றாரு அப்படிங்கிற மாதிரி ஒரு பாயிண்ட எல்லாருமே வச்சுக்கிட்டு இருக்காங்க. இது விஜய்க்கு மட்டும்தான் வருதா அப்படின்னு பாத்தீங்கன்னா கண்டிப்பா சொல்ல முடியாது. ஏன் அப்படின்னா எம்ஜிஆர் அவர்கள் அரசியலுக்கு வந்தப்ப கூட எதிர்கட்சிகள் எல்லாமே எதை வச்சு விமர்சனம் பண்ணாங்க அப்படின்னா நடிகனுக்கு எப்படி நாடாள தெரியும் அப்படிங்கிற ஒரு கருத்தை தான் முன் வச்சு அவங்களுடைய பிரச்சாரத்தையே வச்சாங்க. அதையும் மீறி எம்ஜிஆர் அவர்கள் ஜெயிச்சு இன்னைக்கு சரித்திரத்தை படைச்சாரு. ஸோ அந்த ஒரு கதை எல்லாருக்குமே தெரியும். ஸோ மக்கள் நீதி மையத்துடைய தலைவர் கமலஹாசனும் நடிகர் தானே. அவருக்கும் பாத்தீங்கன்னா இண்டஸ்ட்ரியில அவ்வளவு பெரிய மாஸ் இருந்தது. உலக நாயகன். இன்னைக்கு தமிழ் சினிமாவில பல டெக்னாலஜிஸை எல்லாரும் பயன்படுத்துறாங்க. அது எல்லாத்துக்கும் முன்னோடி. எல்லாத்தையும் கத்துக்கிட்டு அங்க இருந்து கொண்டு இங்க இன்ட்ரோடியூஸ் பண்ணதுக்கான எல்லா கிரெடிட்டும் யாருக்கு இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்ம கமலஹாசன் அவர்களுக்கு இருக்கு. ஸோ இவ்வளவு தூரம் பகுத்தறிவாளர். நிறைய விஷயங்கள்ல அவருடைய சிந்தனை மாற்று சிந்தனையாக இருக்கும். இப்படி எல்லா வகையிலும் சரியாக இருக்கக்கூடிய ஒருத்தருக்கு ஏன் ஓட்டு வரல அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்கு. ஸோ இதுல சில விஷயங்கள் நிறைய பேர் அனலைஸ் பண்ணி தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். என்னன்னா மக்கள் நீதி மையம் கமலஹாசன் அவர்களும் பிரசாந்த் கிஷோர் இவங்க எல்லாரும் ஒரு டீம் அப் இருந்த டைம்ல பாத்தீங்கன்னா அவருக்கு வெளியிடங்கள்ல இருந்த செல்வாக்கா இருக்கட்டும், கட்சிக்கு வெளியில ஏற்பட்ட அந்த நல்ல பெயரா இருக்கட்டும், அது ஓட் பேங்கிங்கா கன்வெர்ட் ஆன விதமாக இருக்கட்டும், எல்லாமே பாத்தீங்கன்னா ஒரு பெரிய கிராஃப் நல்லா குரோத் எப்படி சொல்றது நல்லா இப்படி இருந்தது. ஆனா எப்ப பிரசாந்த் கிஷோர் வெளியில போய் கமலஹாசன் அவர்களுக்கு பாத்தீங்கன்னா நார்த்ல இருந்து ஷாருக் கானுடைய பிஆர்ஓ ஒருத்தவங்க இருந்தாங்க. அவங்க உள்ள வந்தாங்க. அவங்க ஒரு டீமா ஃபார்ம் பண்ணதுக்கு பிறகு அதோடைய எல்லா குரோத்துமே பாத்தீங்கன்னா சினிமாவுக்கு நல்ல வளர்ச்சியாக இருந்தது. ஆனா அது பொலிட்டிக்கலா பெரிய ஒரு மாற்றமா கன்வெர்ட் ஆகல அப்படிங்கிற ஒரு குற்றச்சாட்டை நிறைய பேர் முன்வைக்கிறாங்க. என்னன்னா எல்லாருமே ஒரு கேள்வியை முன்வைக்கிறாங்க. ஏங்க அவங்க ஒரு சினிமால ஒரு ஹீரோவுக்கு பிஆர்ஓ இருந்தாங்க. அவங்க கொண்டு இங்க அவரை ஹீரோவா மட்டும்தான் அவங்கள வெளிப்படுத்துறதுக்கான எல்லா விஷயங்களும் பண்ணுவாங்க. பொலிட்டிக்கல் ரீதியா சில அப்ரோச்சஸ் எல்லாம் எப்படி பண்ணுவாங்க அப்படிங்கிற ஒரு கேள்வியா இருந்தது. ஏன்னா கமலஹாசன் அவர்கள் இந்த கட்சியை ஆரம்பித்த அந்த நேரத்துல பாத்தீங்கன்னா அவருக்கு ஒரு மிகப்பெரிய பிளாட்ஃபார்மா பிக் பாஸ் கிடைச்சது. ஒவ்வொரு வாரம் பிக் பாஸ்ல சாட்டர்டே சண்டே எபிசோட்ல கமல் என்ன பேச போறாரு, அதாவது நிகழ்ச்சியை ஹோஸ்ட் பண்றது, கண்டஸ்டன்ட்டை ரோஸ்ட் பண்றது, இதை தாண்டி ஏதாவது ஒரு விஷயத்த சூசகமா சொல்லுவார்ல, அந்த ஒரு எபிசோடுக்கு வெயிட் பண்ணி வெறியோட இருந்தவர்களுக்கு மத்தியில் நிறைய எபிசோட்ல பாத்தீங்கன்னா ஏமாற்றங்கள் மிஞ்சி இருந்தது. அதை மிகச்சரியா அவர் பயன்படுத்திக்கிட்டாரா இல்லையா அப்படிங்கிற ஒரு கேள்வி இப்போ வரைக்கும் இருக்கு. அங்கேயும் பாத்தீங்கன்னா நேரடியாக எந்த ஒரு கருத்தையும் சொல்லாம எல்லாத்தையுமே சூசகமா மட்டுமே சொன்னது கூட பாத்தீங்கன்னா அவருடைய கட்சியோட பின்னடைவுக்கு காரணமா நிறைய நிபுணர்கள் இப்போ வரைக்கும் ஒரு கருத்தா சொல்லிக்கிட்டு இருக்காங்க. சோ இப்படி ஒரு பொலிட்டிக்கல் லீடராக அது எல்லாமே ஓட் பேங்கிங்காக மக்கள் நீதி மையத்துக்கு நிறைய இடங்கள்ல அதை ரீச் பண்ணி கொண்டு போகல அப்படிங்கிற ஒரு குற்றச்சாட்டும் இப்ப பரவலாக பேசப்பட்டு இருக்கு. இந்த நிலையில் தான் டிவிகே என்ன ஒரு விஷயத்த ரொம்ப மும்முரமா கவனிக்க ஆரம்பிச்சிருக்காங்க அப்படின்னா, இதற்கு முன்பாக நடிகனாக இருந்து அரசியல் களத்துல நுழைஞ்சவர்களுக்கு எல்லாருக்குமே எம்ஜிஆர் ஆகிறதுக்கான வாய்ப்பு கிடைக்கல. நிறைய பேருக்கு பெரிய ஓப்பனிங் இருந்தது. ஆனா அது ஓட்டா கன்வெர்ட் ஆகாம போனது அப்படிங்கிற மாதிரி நிறைய பார்த்துட்டு வராங்க. அப்ப அதே மாதிரியான சூழலுக்கு தள்ளப்படக்கூடாது அப்படிங்கிறதுக்காகத்தான் இவங்களுடைய கட்சியுடைய செயல்பாடுகள் எல்லாத்தையுமே பார்த்து பார்த்து பண்றாங்க, பிளான் பண்ணி பண்றாங்க. அதுல இன்னொரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, வினோத்தோடைய இயக்கத்தில் ஜனநாயகன் படத்தோட படப்பிடிப்பு அதற்கான ஷெட்யூல்ஸ் இன்னும் பெண்டிங்ல இருக்கிறதுனால அந்த வேலையை முடித்து கொடுத்து விட்டு முழு நேர அரசியல் பயணத்திற்காக தன்னுடைய திட்டத்தை பிளான் பண்ணி வச்சிருக்கிறாரு விஜய் அவர்கள். சோ அப்படி நேரடியாக அந்த ஃபீல்டு ஒர்க்குக்கு இறங்கும் பட்சத்தில் தினம் தினம் தலைப்பு செய்தியாகவே தாவேகாதா இருக்கும் அப்படிங்கிறதுல எந்த விதமான மாற்று கருத்தும் கிடையாது. தமிழக வெற்றி கழகம் ஆரம்பித்து ஒரு வருடம் சிறப்பாக முடிந்ததை ஒரு அபிஷியல் மீட்டிங் வச்ச
நடத்த போறாங்க அப்படிங்கிற ஒரு இன்ஃபர்மேஷனை கடந்த வீடியோலயே நான் உங்களுக்கு சொல்லிட்டேன். அதற்கான வேலைகள் வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப பெர்ஃபெக்டா வந்து நடந்துகிட்டு இருக்கு. ஸோ ஜனவரி 26ஆம் தேதி இசிஆர்ல இருக்கக்கூடிய கன்வென்ஷன் சென்டர்ல நடக்க போற இந்த ஃபங்க்ஷனுக்கு வந்து பாத்தீங்கன்னா கட்சியுடைய மாவட்ட நிர்வாகிகள் உறுப்பினர்களுக்கு வந்து அழைப்பு விடுத்திருக்காங்க. அதற்கான பாசஸை வந்து டிஸ்ட்ரிபியூட் பண்றதுக்கு ஆரம்பிச்சிருக்காங்க. பொதுவா விஜய் அவர்களுடைய எந்த ஃபங்க்ஷனா இருந்தாலும் சரி, கட்சி தொடர்பான விழாக்களாக இருந்தாலும் சரி, இல்ல சினிமா ஃபங்க்ஷனாக இருந்தாலும் சரி, ஃபங்க்ஷனுக்கு ஒரு நாள் முன்னாடி தான் வந்து பாத்தீங்கன்னா இந்த டிக்கெட்ஸ் அப்படிங்கறத டிஸ்ட்ரிபியூட் பண்றதை ஸ்டார்ட் பண்ணுவாங்க. ஆனா அதுக்கு காரணம் இருக்கு. என்னன்னா நிறைய ஃபேக் பாசஸ் எல்லாம் ரெடி பண்ணி பிரிண்ட் போட்டு கொடுத்துட்டு ஒரு குளறுபடி ஏற்படுத்த வேணாம் அப்படிங்கிற காரணத்துக்காகத்தான் இந்த ஒன் டேக்கு முன்னாடி டிஸ்ட்ரிபியூஷன் அப்படிங்கறத அவங்க பாலிசியா வச்சிருந்தாங்க. பட் இந்த தடவை ஃபங்க்ஷனுக்கு இன்னும் 2 நாட்கள் இருக்கக்கூடிய சூழல்ல மாவட்ட நிர்வாகிகள் ஊர்ல இருந்தெல்லாம் வரணும், டிராவல் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக அந்த பாசஸை வந்து டிஸ்ட்ரிபியூட் பண்ணிட்டாங்க. ஸோ இந்த பாசஸ் கொடுக்கறதுக்கான வேலைகள் ஒரு பக்கம் இருந்தாலும் 26th விஜய் அவர்கள் என்ன பேச போறாரு அப்படிங்கறது ஒரு பெரிய எதிர்பார்ப்பு மக்கள் கிட்ட இருக்கு. ஏன்னா இதற்கு முன்பாக அடுத்த நிகழ்ச்சிகள், தன்னுடைய கட்சி நிகழ்ச்சிகள், இந்த மாதிரி மாநாட்டுல பேசின விஷயங்களை தாண்டி இத்தனை காலத்துல, ஏன்னா கிட்டத்தட்ட இந்த 2 மாசத்துல வந்து பாத்தீங்கன்னா தாவேகாவிற்கு நிறைய மாற்றங்கள் நடந்திருக்கு. ஏன்னா புதுசா வந்து ஆதவ் அர்ஜுனா உள்ள வந்திருக்கிறாரு. அவர்கிட்ட ஏன்னா இந்த ஃபங்க்ஷன்ல வந்து உள்ளே நுழைந்ததுல இருந்து, அதாவது விஜய் அவர்கள் அந்த ஹால்ல நுழைஞ்சதுல இருந்து ஸ்டேஜ்ல வந்து ஏறி அட்ரஸ் பண்றதுல இருந்து எல்லா ஏற்பாடுகளும் ஸ்பெஷலா ஆதவ் அர்ஜுனா பார்த்து பார்த்து பண்ணிருக்கிறாரு அப்படின்னு தான் சொல்றாங்க. ஏன்னா கட்சியை பொறுத்த வரைக்கும் இது அவருக்கு கொடுக்கப்பட்ட முதல் அபிஷியல் அசைன்மெண்ட். அதனால இதை தி பெஸ்டா பண்ணணும் அப்படிங்கறத அவரோட முனைப்பாடாக இருக்கிறதுனால கண்டிப்பா ஒரு பெரிய மாஸ்டர் பிளானை எக்ஸிக்யூட் பண்ற ஒரு பிளானிங்ல தான் ஒட்டுமொத்த தாவேகாவும் இருக்காங்க. அதில் விஜய் அவர்கள் பேச போற முக்கியமான பாயிண்ட்ஸ் எல்லாம் என்ன அப்படிங்கிற ஒரு பெரிய எதிர்பார்ப்பும் இருக்கு. ஏன்னா தொடர்ந்து அவரை வந்து கொள்கை இல்லாத ஒரு கட்சி, பெரிய பிரபலங்கள் இல்லாத ஒரு கட்சி. ஏன்னா நீங்க சொன்னோன்னே இப்ப அதிமுகன்னு எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா நீங்க கண்டிப்பா வந்து 10 பேரையா பாயிண்ட் அவுட் பண்ணி சொல்ல முடியும். அதே மாதிரி திமுக அப்படின்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா குறைஞ்சபட்சம் ஒரு 20 பேரையாவது பாயிண்ட் அவுட் பண்ணி பிரபலமாக நீங்க சொல்ல முடியும். ஆனா தாவேகாவை பொறுத்த வரைக்கும் அந்த ஒரு சூழல் இன்னும் அமையாத பட்சத்துல இந்த ஒரு கேள்வியை விஜய் அவர்கள் சந்திச்சுக்கிட்டே தான் இருக்காரு. சோ அதற்கு பதிலடி கொடுக்கும் விதமாக இந்த ஸ்பீச்ல ஒரு பெரிய மாஸ்டர் பிளானை எக்ஸிக்யூட் பண்ற ஐடியால விஜய் அவர்களும் இருக்காரு. தாவேகாவை பொறுத்த வரைக்கும் அந்த மீட்டிங்ல விஜய் அறிவுறுத்த போற முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா நிர்வாகிகளுக்கு ரொம்ப ஸ்ட்ராங்கான சில விஷயங்களை வந்து சொல்ல போறாரு. ஏன்னா எந்த சூழ்நிலையும் ஏதாவது ஒரு குற்றச் செயல்கள்ல தாவேகாவுடைய நிர்வாகிகள் இந்த குற்றத்தை பண்ணுனாங்க அப்படிங்கிற ஒரு நேம் வந்துடக்கூடாது அப்படிங்கிறதுல ரொம்ப ரொம்ப ஸ்ட்ரிக்டா இருக்காரு. ஏன்னா சமீப காலங்கள்ல நடக்கக்கூடிய பல குற்றச் செயல்கள்ல வந்து பாத்தீங்கன்னா முக்கியமான கட்சியை சேர்ந்தவங்க இருக்கிறாங்க அப்படிங்கிறது ஒரு பெரிய நெகட்டிவான ஒரு விஷயத்த வந்து ஸ்ப்ரெட் பண்ணிக்கிட்டு இருக்கு. அந்த ஒரு நிலை தாவேகால ஒருத்தர் கூட, அதாவது இந்த கட்சியில இருந்து ஒருத்தர் இப்படி பண்ணாருப்பா அப்படிங்கிற மாதிரி ஒரு சின்ன பிளாக் மார்க் கூட வரக்கூடாதுங்கிறது தான் அன்னைக்கு மீட்டிங்ல விஜய் அவர்கள் முக்கியமா வலியுறுத்த போற ஒரு விஷயமா இருக்கும். சரி, ஓகேங்க. ஒருவேளை இதெல்லாம் சொல்றது தானே, ஒவ்வொரு தலைவரும் என்ன சொல்லாம இருக்க போறாங்க. ஒவ்வொரு கட்சியில தலைவர்களும் இந்த மாதிரி குற்றச்செயல்களை செய்யாதீங்க, கட்சியை வந்து அதிகார துஷ்பிரயோகம் பண்ணாதீங்க, தப்பான செயல்கள் ஈடுபடாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு தானே இருக்காங்க. யாரு கேட்கிறா அப்படிங்கிற ஒரு கேள்வியும் இருக்கு. ஆனா இந்த மாதிரி குற்றச்செயல்கள் வந்துட்டு கட்சி தலைமை வந்து பாத்தீங்கன்னா அதிகபட்ச நெருக்கடி ஏற்படும் போதுதான் அவங்களை வந்து நீக்கம் செய்யறது, இந்த மாதிரி சில ஆக்ஷன்ஸ் எடுக்கிறாங்க. தாவேகாவை பொறுத்த வரைக்கும் இந்த சினிமால எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா அந்த 2.5 மணி நேரம் படத்துக்குள்ள எல்லாத்தையும் முடிச்சிருவாங்க பாத்தீங்களா, அந்த மாதிரி இமீடியட்டாவே வந்து அதற்கான ஆக்ஷன்ஸ் எல்லாம் எடுத்துட்டு எல்லா விஷயங்களும் நடக்கும். அந்த மாதிரி தாவேகாவுடைய பெயரை பயன்படுத்தி உள்ள இருக்கக்கூடிய நிர்வாகிகள் ஏதாவது குற்றச்செயல்களில் ஈடுபட்டாங்க அப்படின்னா இமீடியட்டா அதற்கான ஆக்ஷன் எடுக்கிறது தான் வந்து அவங்களுடைய முதல் திட்டமாவே வச்சிருக்கிறாங்க. 3வது விஷயம் சொல்லியிருந்தேன், என்ன வேலை வாய்ப்பு. கட்சிக்குள்ள வேலை வாய்ப்பா, என்னமா புதுசா சொல்றீங்க அப்படின்னு கேட்பீங்க. எஸ், சோசியல் மீடியா அப்படிங்கிறது இன்னைக்கு சொசைட்டிக்கு எவ்வளவு பெரிய இம்பார்ட்டன்ட் அப்படிங்கிறது ஒரு தெரியும். ஒரு கட்சியை பத்தி நல்ல விஷயங்கள்லாம் கொண்டு போறதுக்கு சோசியல் மீடியாவை எப்படி வேணாலும் பயன்படுத்தலாம். அவங்க நினைச்சாங்கன்னா பாசிட்டிவா மட்டுமே கொண்டு போகலாம், அவங்க நினைச்சாங்கன்னா அடுத்தவங்களை பத்தி நெகட்டிவா மட்டுமே போர்ட்ரேட் பண்ணலாம். ஸோ அந்த ஒட்டுமொத்த ஸ்ட்ரென்த் வந்து பாத்தீங்கன்னா அந்த சோசியல் மீடியாவுக்கு இருக்கு. அப்படிப்பட்ட சோசியல் மீடியாவை ஒவ்வொரு டிஸ்ட்ரிக்ட் வாரியா வந்து எடுத்துட்டு வர போறாரு விஜய் அவர்கள். தாவேகாவுடைய சோசியல் மீடியாஸை வந்து நிர்வாகம் பண்றதுக்காக சென்னைக்குள்ள ஆல்ரெடி ஒரு ஐடி விங் இருக்காங்க. ஆனா அதை தாண்டி ஒவ்வொரு மாவட்டத்திலையும் வந்து அதை வந்து செயல்படுத்தணும் அப்படின்னு நினைக்கிறாங்க. ஏன்னா இப்ப சென்னையில் நடக்கிற விஷயங்கள் வந்து பாத்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் எல்லாருக்குமே தெரிஞ்சிடுது. ஆனா ஏதோ ஒரு மூளை முடுகு இருக்கக்கூடிய ஒரு மாவட்டத்திலேயோ இல்ல ஒரு கிராமத்திலேயோ நடக்கக்கூடிய செய்திகள் வந்து பாத்தீங்கன்னா பெரும்பாலும் அது நல்ல விஷயமா இருந்தா கூட நிறைய பேருக்கு போய் சேர்றது கிடையாது.
அதனாலதான் வந்து பாத்தீங்கன்னா மாவட்டம் தோறும் வந்து ஒரு சோசியல் மீடியா டீமை வந்து செட் பண்ணலாம் அப்படின்னு ஒரு பிளான்ல இருக்காங்க. முக்கியமா வந்து பாத்தீங்கன்னா எடிட்டிங் தெரிஞ்சவங்க, கிராபிக்ஸ் வந்து தெரிஞ்சவங்க, சோசியல் மீடியா ஹேண்ட்லிங் தெரிஞ்சவங்களுக்கு வந்து முன்னுரிமை கொடுக்க போறாங்க. இதற்காக அபிஷியலா வந்து ஒரு அறிவிப்பு அனௌன்ஸ்மெண்ட் வந்து பாத்தீங்கன்னா கூடிய சீக்கிரமே தாவேகா தரப்புலேயே வந்து சொல்ல போறாங்க. அதற்கான அபிஷியல் போர்ட்டல்ல வந்து நீங்க அப்ளை பண்ணலாம். எனக்கு இதெல்லாம் தெரியும் அப்படின்னா நீங்க அப்ளை பண்ணலாம். உங்களுடைய டிஸ்ட்ரிக்ட்லயே வந்து நீங்க உட்காந்து அதற்கான வேலைகளை வந்து ஈடுபடலாம். ஏன்னா எல்லா விஷயங்களும், அதாவது கட்சி செய்யக்கூடிய எல்லாமே எல்லாருக்கும் தெரியப்படுத்தணும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த சோசியல் மீடியா டீமே வந்து உருவாக்குறதுக்கான ஒரு முயற்சியில விஜய் தரப்புல வந்து பிளான் பண்ணியிருக்காங்க. அதனால கூடிய சீக்கிரமே இந்த வேலை வாய்ப்பு எப்படி, யாரு, எங்க அப்ளை பண்ணலாம் அப்படிங்கிறதுக்கான அதிகாரப்பூர்வ அனௌன்ஸ்மெண்ட் உங்களுக்கு வந்து சேரும். ஒருவேளை அதற்கான எல்லா விஷயங்களும் கையில கிடைக்கிற பட்சத்துல நானே வந்து உங்களுக்காக அது என்ன வெப்சைட், எங்க போய் நீங்க அப்ளை பண்ணணும் அப்படிங்கிற எல்லா டீட்டெயிலையும் நான் உங்களுக்கு எக்ஸ்க்ளூசிவா சொல்லிடுறேன். இவ்வளவு சொல்றீங்க, நீங்க அப்ளை பண்ணி ஜாயின் பண்ணக்கூடாதா அப்படிங்கிற ஒரு கேள்வியை முன் வைப்பீங்க. ஆல்ரெடி வந்து பாத்தீங்கன்னா நான் சேனல் ஆரம்பித்ததுல இருந்து நீங்க இப்ப ரீசெண்ட் டேஸ்ல வந்து பாத்தீங்கன்னா விஜய் தொடர்பான கண்டென்ட்ஸ் வந்து நிறைய வந்து போஸ்ட் பண்றேன். ஏன்னா அது வந்து மக்கள் கிட்ட நிறைய வந்து ரீச் ஆகுது அப்படிங்கறதுனால. ஆனா ஆரம்ப காலத்துல ஒரு ஃபுட்டா இருக்கட்டும், ஒரு பக்தியா இருக்கட்டும், அப்புறம் கரண்ட் அஃபேர்ஸ் சொல்லிட்டு நிறைய ட்ரை பண்ணேன். பட் ஆனா அது எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா நான் எதிர்பார்த்தபடி பெருசா போகல. பட் ஆனா விஜய் அவர்களை வந்து தொட்டதுமே வந்து தூள் பறக்குது அப்படிங்கிற மாதிரி நிறைய விஷயங்கள் ரீச் ஆக ஆரம்பிச்சது. சரி, ஓகே, மக்கள் இதைத்தான் என்கிட்ட எதிர்பார்க்கிறாங்க அப்படிங்கறத தெரிஞ்சதுக்கு பிறகுதான் நான் இந்த ரூட்ல வந்து பயணிக்கிறேன். அதனால தாவேகாவுடைய அபிஷியல் சேனல் இது, அவங்க சொல்லிதான் என்னை இயக்குறாங்க அப்படிங்கிற மாதிரி நிறைய கமெண்ட்ஸ் வந்து நான் பார்த்துட்டு தான் இருக்கேன். அப்படி ஒரு மீட்டிங்லாம் நடந்தது அப்படின்னா கண்டிப்பா சொல்றேன், அபிஷியலா இதுதான் அப்படிங்கறத நானே பகிரங்கமா அறிவிச்சிடறேன். நீங்க கஷ்டப்பட்டு கமெண்ட் பண்ணி நிறைய விஷயங்கள் வந்து பண்ண வேணாம். அப்படி ஒரு சம்பவம் நடக்குது ஃபியூச்சர்ல அப்படின்னா அதற்கான அறிவிப்பை என் தரப்புல நானே எக்ஸ்க்ளூசிவா சொல்லுவேன். விஜய் அவர்கள் அழைத்தார், இதை வந்து போட சொன்னார், கண்டென்ட்களை கொடுக்க சொன்னார் அப்படிங்கிற மாதிரி எல்லா அப்டேட்ஸையும் நானே உங்களுக்கு கொடுத்துறேன். ஆல்ரைட், ஸோ இன்னைக்கு இந்த எபிசோட்ல நான் சொன்ன 3 விஷயங்களும் உங்களுக்கு கண்டிப்பா ஒரு புது அப்டேட்டா இருந்திருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். மீண்டும் ஒரு சூப்பரான எபிசோட்ல நான் உங்களை மீட் பண்றேன். மறக்காம சேனலை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, சப்போர்ட் பண்ணுங்க. நன்றி.